வாழ்க வளமுடன். இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாமா? எலுமிச்சம்பழம் ரசம். அதுக்கு எலுமிச்சம்பழம், ஒரு தக்காளி பழம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, இது ரசப்பொடி வீட்டிலேயே பண்ணுறது, இது கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் பெருங்காயம், துவரம்பருப்பு ஊற வச்சு ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்கணும். அடுத்து ஒவ்வொன்றா பண்ணணும். எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். இதை பாருங்கள், பருப்பு வேக வச்சுருந்தேன் இல்லையா, இது எலுமிச்சம்பழம் ரசத்துக்கு, அந்த பருப்பும் தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இவ்வளோ நீர்க்க இருக்கணும். இப்போ இதில் உப்பு, பெருங்காயம் இதை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் போட்டு ஒரு கொதி விட்டால் இந்த கடைசியாக எலுமிச்சம்பழம் சாறு வச்சுருக்கேன். இதை விட்டு நெய்யில் திரும்பாடணும். இல்லை நெய்யில் தாளித்தாலும் நல்லாயிருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் தேங்காய் நெய்யில் தாளித்தாலும் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் நெய்யும் தேங்காய் நெய்யும் மிக்ஸ் பண்ணி தாளிக்க போகிறேன். இதுதான் எலுமிச்சம்பழம் ரசம். இப்போ இதில் உப்பு, பெருங்காயம், இது பாருங்கள், இந்த ரசப்பொடி, இந்த பருப்பு ஜலத்தில் தான், இந்த கருவேப்பிலை, இந்த பச்சை மிளகாய், இதை போட்டு உப்பு போட்டு ஒரே ஒரு கொதி, இதை ஆன் பண்ணிவிட்டு உப்பு போடணும். உப்பை போட்டு ஒரு கொதி, பெருங்காயம் போடணும். இந்த பெருங்காயத்தை போட்டு ஒரே ஒரு கொதி வந்தால் போடணும். இதில் தக்காளி நம்ம பருப்புலேயே போட்டு வேக வச்சுட்டோம், அதனால் இதில் ஒன்றுமே இல்லை. இப்போ இஞ்சியும் போட்டுட்டோம் பருப்புலேயே. எல்லாம் காரம் இருக்குது, வாசனைக்கு பச்சை மிளகாய், இஞ்சி. இது ஒரு கொதி, ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தால் போதும். வந்துடுத்துன்னா இந்த எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன் இல்லையா, அதை அதில் பிழிஞ்சு விட்டால் எலுமிச்சம்பழம் ரசம் ரெடி. இது பாருங்கள் ரசம். நான் அந்த பருப்பு தீர்த்தத்தில் உப்பு போட்டு பெருங்காயம் போட்டு ரசப்பொடி போட்டு கொதிக்க வச்சேன் இல்லையா, இது ஒரு கொதி வந்துடுது, அவ்வளோதான். இப்போது இதில் மிளகு, கொத்தமல்லி தூவிடணும். தூவிட்டு அடுப்பை அணைச்சிடலாம். ஏன்னா ஆறுனப்புறம் தான் நம்ம இந்த எலுமிச்சம்பழத்தை விடணும், இல்லை கசக்கும் இல்லைன்னா, அதனால் இது முடிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கு இந்த பக்கம் நெய் வச்சுருக்கேன். இந்த நெய்யில் கொஞ்சம் கடுகு மட்டும் போட்டால் போதும். இதுக்கு வேறு எதுவும் வேண்டாம் ரசத்துக்கு. கொஞ்சம் கடுகை வெடிக்க விட்டு இதில் வேணும்னா கொஞ்சோண்டு பெருங்காயம், நெய்யில் கடுகு பொரியறது, இதை எடுத்து அவ்வளோதான். எலுமிச்சம்பழம் சாப்பிட்டு ரெடி. எலுமிச்சம்பழம் ரசம் ரெடி. இது எலுமிச்சம்பழம் ஜூஸு. இது கொஞ்சம் ஆறின உடனே இந்த ஜூஸ் அதில் விட்டால் எலுமிச்சம்பழம் ரசம் ரெடி.